நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா? ஏன் பரமாத்மா மனிதனை மண்ணிலிருந்தே உருவாக்கினார்? படைப்பு முழுமை பெற்றபோது மலைகள் உயர்ந்து நின்றன, நதிகள் ஓடத் தொடங்கின, மரங்கள் உயிர் வழங்கின, விலங்குகளும் பறவைகளும் வாழ்வை கண்டன. அப்போது பரமாத்மா நின்றார். தங்கம் அல்ல, கல் அல்ல, வைரம் அல்ல. ஈரமான மண்ணை எடுத்தார், தன் கைகளால் வடிவமைத்தார், அதில் உயிரை ஊதினார். பின்னர் தேவர்களை அழைத்து அவர் கூறினார், பாருங்கள், இதுவே என் சிறந்த படைப்பு. மண்ணால் ஆனது, ஆனால் தாங்கும் சக்தி கொண்டது. உடைந்தாலும் மீண்டும் இணையும் தன்மை கொண்டது. வளைந்தாலும் வலிமை இழக்காதது. பரமாத்மா மனிதனை கடினமாக உருவாக்கவில்லை, ஏனெனில் கடினமானவை உடைந்துவிடும். அவர் மண்ணை தேர்ந்தெடுத்தார், ஏனெனில் மண் பணிவுடன் உயிரை தாங்குகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மண்ணால் ஆனவர்கள், பலவீனத்தால் அல்ல, தாங்கும் வலிமை கொண்டவர்களாக இருப்பதற்காக.